அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் உரித்தாகுக. நான் பத்மினி நரசிம்மன் பேசுகிறேன், டி நகர் தொகுதியிலிருந்து. எலெக்ஷன் வேலையெல்லாம் முடிந்து இப்பொழுது ஓய்வாக இருக்கிறீர்கள் மக்களே. வரும் 26க்கான தேர்தல் பணியை நாம் தொடங்க வேண்டும். மோர் திருவிழா ஆரம்பித்தாகிவிட்டது. கூடவே பூத் ஒர்க் மெம்பர்கள் சேர்ப்பது, அதிலும் கவனம் செலுத்த வேண்டும். 10 வருடங்களாக கடுமையாக இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு திரு மோடி ஐயா அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடன் கைகோர்த்து திரு அண்ணாமலை அவர்கள் 3 வருடங்களாக தமிழ்நாட்டை காப்பாற்ற, அதனை மீட்டெடுக்க யாரிடமிருந்து? திராவிட கட்சியிடமிருந்து மீட்டெடுக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர்களது உழைப்பை நாம் வீணடிக்கக்கூடாது. ஆகவே நாம் களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இப்பொழுது மக்கள் மகிழ்ச்சியாக நீட் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் அது பிடிக்கிறதாம். அது ஏழைகளுக்கானதாம். செலவே இல்லாமல் மருத்துவர் ஆக முடியுமாம். ஆகவே அவர்கள் படிக்கவும் எழுதவும் தயாராகிவிட்டார்கள். எழுதி கொண்டும் இருக்கிறார்கள். வருடத்திற்கு வருடம் எழுதும் பொழுது அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிவதாக கூறுகிறார்கள். சின்னவர் எங்கோ லண்டனில் ஒத்தை செங்கலுடன் போய் பதுங்கியிருக்கிறார். வந்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் காண வேண்டும் என்று நான் அழைக்கிறேன். திருமதி நளினி சிதம்பரத்திற்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆன்மீக பூமியான இந்தியாவை, இந்து நாட்டினை முஸ்லீம்களும் கிறிஸ்டியர்களும் பாழடிக்க துடித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களை ஒதுக்கிவிட்டு இந்து கடவுள்களை கும்பிட்டு நமது முன்னேற்றத்தை பார்க்க போய்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பக்கம் திராவிட மாடல் சினிமா அவர்கள் போனியாகவில்லையாம். அதனால் மக்களே சினிமாவை வந்து பாருங்கள், கோவிலுக்கு செல்லாதீர் என்று கெஞ்சுகிறார்கள். இன்னொரு பக்கம் திரு பொன் மாணிக்கவேல் ஐயா அவர்கள் சிலைகளை மீட்டெடுப்பதிலும் கோவில்களை மீட்டெடுப்பதிலும் ஆர்வம் காட்டுகிறார். அவருக்கும் நாம் கை கொடுக்க வேண்டும். அனைத்து மக்கள்களும் சைவம் வைணவம் எல்லோருமே ஒன்றிணைய வேண்டும், போட்டி போட்டக்கூடாது என்று அவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அது கரெக்டு தானே? நாம் அவருக்கு கை கொடுக்க வேண்டும். ஒரு பக்கம் பொன் மாணிக்கவேல் ஐயா ஆன்மீகத்தை பாதுகாக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஹிந்து முன்னணியினரும் சேர்ந்து பாடுபடுகின்றனர். ஒரு பக்கம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார். ரஷ்யாவும் அமெரிக்காவும் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுகிறார்கள். அதனை அவர் தக்க பதிலடி கொடுத்து முறியடித்து விட்டார். ஆக இந்தியாவை காப்பாற்ற அனைவரும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிடங்களை நாம் களைந்து எடுக்க வேண்டுமென்றால் களப்பணி ஆட்சியாக வேண்டும். மக்களே மறவாதீர், களப்பணி முக்கியம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.